கொரோனாவை ஜெயிப்போம் ஜெபத்தால. சின்ன பிள்ளைகள் நாங்க கொரோனாவை ஜெயிப்போம் ஜெபத்தால. ஆன்லைன் SPS, ஆன்லைன் SPS 2020 இது TLC தஞ்சாவூர். கல்வாரி ராஜன் எங்க கூட கட்டளை கொடுப்பார் வைரஸோட. கல்வாரி ராஜன் எங்க கூட கட்டளை கொடுப்பார் வைரஸோட. ஆன்லைன் SPS, ஆன்லைன் SPS 2020 இது TLC தஞ்சாவூர். பாடல் வசனம் மற்றும் நடனம் இயேசு நாம மகிமை எங்க கவனம். பாடல் வசனம் மற்றும் நடனம் இயேசு நாம மகிமை எங்க கவனம். ஆன்லைன் SPS, ஆன்லைன் SPS 2020 இது TLC தஞ்சாவூர். ஆன்லைன் SPS, ஆன்லைன் SPS 2020 இது TLC தஞ்சாவூர். இது TLC தஞ்சாவூர். இது TLC தஞ்சாவூர். பராபரனுக்கு தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் குருசேகரம் தமிழ் சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை தஞ்சாவூர் குருசேகரத்தினுடைய VBS நிறைவு நாள். அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க உங்களை பார்த்தா. இந்த VBS நாட்கள் நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாட்கள். பாட்டு, ஆட்டம், பாட்டம், இன்னும் நிறைய உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற பல விதங்களில் இயேசு சாமியை பற்றி நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க. நிகரில்லாதவர் இயேசு, அப்படிதானே? எல்லாரும் சந்தோஷமா சொல்றீங்களே, நிகரில்லாதவர் இயேசு. சொல்லுங்க, நிகரில்லாதவர் இயேசு. சங்கீத புத்தகத்தில் 89வது சங்கீதம் 6வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். எப்படி? ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? ஒப்பானவர் யார்? ஆக வானத்திலும் சரி பூமியிலும் சரி அவருக்கு நிகரானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் யார்? இந்த ஒரு தீம், இதை வச்சுதான் இந்த VBS முழுசும் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, வசனம் படிச்சிருக்கீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு தீம், ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாட்டு, அழகான பாட்டு, டான்ஸு, நாடகம். ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல. இன்னைக்கு இந்த நிறைவு நாளில் உங்கள் எல்லாரையும் ஒப்பில்லாத ஆண்டவர் இயேசு, நிகரில்லாத ஆண்டவர் இயேசு, அவருடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்தி ஒரு ஜெபம் பண்றேன். சரியா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், கைகளை குவித்து, ஆண்டவர் இயேசு நிகரில்லாதவர், அவருக்கு ஒப்பானவர், வானத்திலும் சரி பூமியிலும் சரி அவருக்கு நிகர் யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்ற அந்த அருமையான சத்தியத்தை நாம கற்றுக்கொண்டதற்காக அது அப்படியே நம்ம சந்தோஷமா நம்முடைய வாழ்க்கை முழுசும் அந்த நிகரில்லாத ஒப்பில்லாத ஆண்டவர் இயேசுவை நம்ம மனசுக்குள்ள, என் மனசுக்குள்ள தங்க வாங்க ராஜா, உங்களுடைய சிந்தையே எங்களுடைய
இருதயங்களில் நிலைச்சிருக்கட்டும் சொல்லி நாம் அவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோமா? ஜெபம் பண்ணுவோம். ஒப்பில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நிகரில்லாத தெய்வமே, வானத்திலும் சரி பூமியிலும் சரி உமக்கு ஒப்பானவர் யார்? கடவுளின் வார்த்தையான நீர் எங்களை மீட்பதற்காக இந்த பூமியில இயேசு என்ற திருநாமம் கொண்டவராக இந்த உலகத்திற்கு நீர் வந்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக எங்களிடையே நீர் வாசம் பண்ண வந்து விட்டதற்காக, வாழ வந்து விட்டதற்காக உம்மை துதிக்கிறோம். வாழ வந்த தெய்வம் எங்களை வாழ்விக்கின்ற தெய்வமாக ஆகிவிட்டீர். ஆம், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் தோஷங்கள் எல்லாவற்றினுடைய அந்த சாபத்துக்கு அதற்குரிய சம்பளம், மரணம் என்கின்ற சம்பளத்தை நீர் சிலுவையிலே எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீரே. எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் வியாதிகளுக்காக, எங்கள் பலகீனங்களுக்காக நீர் சிலுவையிலே மரித்தீரே. மரித்தது மட்டுமல்ல, நீர் ஜீவனுள்ள தெய்வம் அல்லவா? ஆகையால் மரித்து உயிரோடு எழுந்து பிதாவின் வலது வாரிசத்தில் நீர் வீற்றிருக்கிறீர். உம்முடைய தெய்வீக அன்புக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கூட ஆண்டவரே, நீர் பாவிகளுக்காக மனதுருகி இவர்கள் என்ன குற்றம் செய்கிறார்கள் என்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அந்த அளவுக்கு ஆண்டவரே உலகத்தில் யாரும் இப்படி காண முடியாது. அப்படிப்பட்ட உமது தெய்வீக அன்பை நீர் சிலுவையிலே வெளிப்படுத்தினது மட்டுமல்ல, அந்த அன்பு எங்கள் உள்ளத்திலும் ஒரு விதையை போல விதைத்து விடுகிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் அந்த அன்பின் சிந்தையை உடையவர்களாய் நாங்கள் வாழவும், ஆண்டவரே இயேசு நிகரில்லாதவர், ஒப்பில்லாதவர் என்பதை இந்த உலகத்திற்கு எங்கள் அன்பின் வாழ்க்கையின் மூலமாக தெரியப்படுத்தவும் நீர் அருள் செய்யும். உம்முடைய பேர் அன்பின் நிமித்தமாகவே உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். வாழ்த்துக்கள். இந்த நிறைவு நாள் நிகழ்ச்சி மிக ஆசீர்வாதமாய் நம் எல்லாருக்கும் அமைய உங்களை நிகரில்லாத, ஒப்பில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆமென். மனு உருவாக பூமியிலே நன்மனது உள்ளோர் எல்லாம் உயர் வாழ்வை காண்பர். மன்னவன் இயேசு மண்ணில் வந்தார் மனு உருவாக. இல்லை
மன்னவன் இயேசு மண்ணில் வந்தார் மனு உருவாக பூமியிலே நன்மனது உள்ளோர் எல்லாம் உயர் வாழ்வை காண்பர். மன்னவன் இயேசு மண்ணில் வந்தார் மனு உருவாக தக்கதிக்கு தக்க சொல்லு தக்கதிக்கு தக்க சொல்லு தாங்க. கர்த்தருக்கு தோத்திரம். SBS டைட்டில் நிகரில்லாதவர் இயேசு. டே 1 தீம் பிறப்பில் நிகரில்லாதவர் இயேசு. டே 1 மெமரி வர்ஸ். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 1:31. டே 2 தீம் குணாதிசயத்தில் நிகரில்லாதவர் இயேசு. டே 2 மெமரி வர்ஸ். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சுஸ்தமாக்கினார். மத்தேயு 14:14. டே 3 தீம் மரணத்தில் நிகரில்லாதவர் இயேசு. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்களின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 8:12. டே 4 தீம் உயிர்த்தெழுதலில் நிகரில்லாதவர் இயேசு. டே 4 மெமரி வர்ஸ். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிறார். ரோமர் 1:5. டே 5 தீம் மீண்டும் வருவதில் நிகரில்லாதவர் இயேசு. டே 5 மெமரி வர்ஸ். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 25:40. நன்றி. இயேசுவின் பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இந்த மைம் நிகழ்ச்சியின் மூலமாக காண்போம். அதிகாலை 5 மணி, பீனாவின் வீடு. ஏசப்பாவின் பிள்ளைகள் எழுந்தவுடன் தங்களுடைய படுக்கையை தாங்களே சரி செய்து விடுவார்கள். நாம் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்குவது நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துகின்றது. எழுந்தவுடன் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பது நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகின்றது. அதிகாலையில் அமைதலான சூழ்நிலையில் நாம் பாடங்களை படித்தால் நம்முடைய கவனம் சிதறாமல் இருக்கும் மற்றும் நம்முடைய மூளை நன்கு ஓய்வெடுத்து இருப்பதால் பாடங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை.
நாம் அடிக்கடி நீர் அருந்துவது நம்முடைய உடலை புத்துணர்வோடு வைத்திருக்கும். நம் பள்ளிக்கு தேவையான யூனிஃபார்ம், டை, பெல்ட், ஐடென்டி கார்டு போன்ற பொருட்களை நாம் ஓரிடத்தில் வைத்து எடுத்து நாமே அதை அணிந்து கொள்வதன் மூலம் தேவையில்லாத பதட்டங்களை காலை நேரத்தில் குறைக்கலாம் என்பது உண்மை. நம்முடைய காலை உணவில் பால் மற்றும் பழங்கள் கட்டாயம் சேர்த்து கொள்ள வேண்டும். அவை நம் உடலுக்கு புத்துணர்வு அளிப்பதாக இருக்கின்றது. பள்ளிக்கு செல்லும் முன் நம் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம், தாத்தா, அம்மாச்சி போன்றவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி சென்றால் அன்று முழுவதும் தேவ பிரசன்னம் நம்மோடு இருப்பதை உணரலாம். பள்ளியில் மதிய உணவு அருந்தும் முன்பு நம்முடைய கைகளை நன்றாக கழுவிவிட்டுதான் உணவு அருந்த வேண்டும். நம்முடைய மதிய உணவில் கீரை மற்றும் காய்கறிகளை நாம் சேர்த்து கொள்வது மிக மிக அவசியம். நாம் மாலை வீடு திரும்பியவுடன் நம்முடைய பொருட்களை ஓரிடத்தில் வைப்பது நாளைய தினத்தில் நாம் எடுத்து அணிந்து செல்வதற்கு மிக சுலபமாக இருக்கும். நாம் ஆங்காங்கே விட்டு சென்றால் அடுத்த நாள் காலை மிகுந்த பதற்றத்தோடு நாம் அதை தேடி அலைய வேண்டியதாய் இருக்கும். மாலை நேரத்தில் நாம் பால், டீ அல்லது காஃபியுடன் சில பிஸ்கட்ஸ்களையோ இல்லை ரஸ்க் போன்ற ஒரு ஸ்நாக்ஸையோ சாப்பிடுவது நம்மை புத்துணர்வாக வைத்திருக்கும். மாலை நேரத்தில் நாம் உடற்பயிற்சி செய்வது மிக அவசியம். அது நம்முடைய உடலை ஆரோக்கியமாய் வைத்திருக்க உதவி செய்யும்.
அன்றன்றைக்கு பள்ளியில் கொடுக்கும் ஹோம்ஒர்க்கையும் நடத்திய பாடங்களையும் நாம் படித்து விடுவது பிற்பாடு தேர்வுக்கு நாம் தயாராகும் பொழுது சுலபமாக இருக்க வழி செய்யும். சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றும் உள்ளது. ஹல்லேலூயா. குடும்ப ஜெபம் நம்முடைய வாழ்வில் மிக மிக அவசியம். நாம் தனி ஜெபத்தை முடித்துவிட்டு சீக்கிரமாக படுக்கைக்கு செல்லுவது அதிகாலையில் நாம் புத்துணர்வோடு எழுந்திருக்க உதவி செய்யும். அருமை பிள்ளைகளே, இதில் சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஏற்கனவே கடைபிடிக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். அப்படி செய்யாவிட்டால் இன்று முதல் அதை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று நான் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை விசுவாசிக்கின்றேன். எனவே நம் உடலை தூய்மையாகவும் உள்ளத்தை தூய்மையாகவும் வைத்து கொள்ளுவது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இதிலே சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் அன்றாடம் கடைபிடிப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆமேன். SBS Day 1. பிறப்பில் நிகரில்லாதவர் இயேசு. இயேசு கிறிஸ்து நமக்காக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். SBS Day 2. குணாதிசயத்தில் நிகரில்லாதவர் இயேசு. ஆவியின் கனிகள்: தயவு, விசுவாசம், சந்தோஷம், நற்குணம், சாந்தம், நீடிய பொறுமை, சமாதானம், இச்சையடக்கம், அன்பு. SBS Day 3. மரணத்தில் நிகரில்லாதவர் இயேசு. SBS Day 4. உயிர்த்தெழுதலில் நிகரில்லாதவர் இயேசு. SBS Day 5. மீண்டு வருவதில் நிகரில்லாதவர் இயேசு. இரண்டாம் வருகை. பிரைஸ் லார்ட் குட்டீஸ், ஏன்னா எல்லாம் எஸ்பிஎஸ்ல ஜாலியா இருந்தோம்ல. ஓகே, நீங்க எல்லாம் ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி மெமரி வர்ஸ் எல்லாம் படிச்சோம்ல. அதே மாதிரி நானும் வந்து குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப வந்து எஸ்பிஎஸ்ல வந்து நாங்களும் ஜாலியா பாட்டுலாம் பாடி டான்ஸ்லாம் ஆடி மெமரி வர்ஸ் எல்லாம் படிப்போம். அப்புறம் நம்ம வெக்கேஷன் என்ன செய்வோம், நம்மளோட ரிலேட்டிவ் வீட்டுக்குலாம் போவோம். அங்க போறப்ப அங்கேயும் விபிஎஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுவோம். நானும் அதே மாதிரி தான் வந்து நிறைய எஸ்பிஎஸ்லாம் அட்டன் பண்ணுவேன். நாங்கள் வந்து ஸ்கூல் டேஸ் முடிச்ச உடனே ஏசப்பா வந்து எனக்கு எஸ்பிஎஸ் எடுக்கிறதுக்கு வந்து கிருபை செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் இயரே வந்து நான் 3 இடத்துல வந்து எஸ்பிஎஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஏசப்பா வந்து எனக்கு வந்து கிருபை செஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து ஒரு கிராமத்தில் வந்து எடுத்தப்போ வெறும் 10 பிள்ளைங்க தான் இருப்பாங்க. 10 பிள்ளைங்களுக்கு வந்து நாங்கள் 3 பேர் இருப்போம். அப்போ என்னடா இது, இந்த 10 பிள்ளைங்கள் தானா அப்படின்னு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் ஏசப்பாக்காக நம்ம எத்தனை பேர் கொடுத்தாலும் செய்யணும்ல, அதனால நாங்கள் ஜாலியாக எஸ்பிஎஸ்லாம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நான் கல்யாணம் ஆகி யூஎஸ் போகிறதுக்கு வந்து ஏசப்பா வந்து கிருபை செஞ்சாங்க. அங்கே போயும் நாங்கள் வந்து நிறைய எஸ்பிஎஸ்லாம் வந்து பண்றதுக்கு வந்து ஏசப்பா வந்து கிருபை செஞ்சாங்க. இப்போ இந்த நாள்லலாம் வந்து நாங்கள் வந்து இப்போ உங்களோட வந்து ஆன்லைன்ல வந்து மீட் பண்ணி நம்ம ஏசப்பாவோட லைஃப்பை பற்றி படிக்கிறதுக்குலாம் ஏசப்பா வந்து கிருபை செஞ்சாங்க. சரி, நான் உங்களோட கிராஃப்ட் வீடியோஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, நீங்களும் இதே மாதிரி ஏசப்பாக்காக வந்து பெரிய பிள்ளையாகி செய்யணும்னு வந்து அக்கா வந்து ரொம்ப ஆசைப்படுறேன். தேங்க்யூ குட்டீஸ்.
பாய், காட் bless யூ. சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமா? தோலின் நிறத்தை நீ மாற்ற முடியுமா? கூடாது கூடாது, என்னால் ஒன்றும் கூடாது, இயேசுவால் எல்லாம் கூடும். சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமா? தோலின் நிறத்தை நீ மாற்ற முடியுமா? கூடாது கூடாது, என்னால் ஒன்றும் கூடாது, இயேசுவால் எல்லாம் கூடும். பல்லான இருதயம் சதையாக மாற்றிடும், மறுபடியும் பிறக்கணும், கிருபை தாரும் இயேசுவே என்னிலே வாசம் செய்திடும். இயேசுவே ஆளுகை செய்யும், என்னிலே வாசம் செய்திடும். இயேசுவே ஆளுகை செய்யும். அன்பான பிள்ளைகளே, உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். 5 நாட்கள் SBS வகுப்புகளிலே நிகரில்லாத இயேசுவை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகள் உங்களை மிகுந்த சந்தோஷத்துக்குள் வழிநடத்துகிறது. நிறைவு விழாவிலே நீங்கள் பங்கு பெறுவது உங்களுக்கும் மகிழ்ச்சி, எங்கள் யாவருக்கும் மகிழ்ச்சி. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நேரத்திலே உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வாய்ப்பை கொடுத்த சேவகுரு ஐயா அவர்களுக்கும், இந்த SBS வகுப்புகளை சிறப்பாக ஆன்லைன் மூலமாக நடத்தி கொடுக்கக்கூடிய அருமையான எபினேசர் ராபின்சன் மற்றும் குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆண்டவரை குறித்த ஒரு பெரிய செயல் அது என்னவென்றால், நீங்கள் நிகரில்லாத இயேசு என்று அவர் பிறப்பிலிருந்து அவருடைய வருகை வரையிலுமாக நீங்கள் கற்றுக்கொண்ட உண்மைகள் உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், சிறு பிள்ளைகளை நேசிப்பதிலே இயேசு நிகரில்லாதவராய் இருந்தார். ஆனால் சிறு பிள்ளைகளை குறித்து அதிகமாக நாம் திருமறையிலே பார்க்க முடியவில்லை. மார்க்கு நற்செய்தியினுடைய வாசித்து பார்க்கின்ற பொழுது சிறு பிள்ளைகளை நேசிப்பதிலே அவர் நிகரில்லாதவராய் இருக்கிறார் என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் சிறு பிள்ளைகளை அடையாளமாக வைக்கிறார், ஆதாரமாக வைக்கின்றார், ஆசீர்வாதமாக வைக்கின்றார். ஆம், சிறு பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர் சிறு பிள்ளைகளை அடையாளமாக, ஆதாரமாக, ஆசீர்வாதமாக வைத்திருப்பது இது எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு காரியம். முதலாவதாக சிறு பிள்ளைகளை அவர் அடையாளமாக வைக்கின்றார். மார்க்கு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்திலே 36, 37 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, பெருமை இல்லாத பிள்ளைகள் அவர்கள் அடையாளமாக வைக்கப்பட்டு, சீடர்களுடைய உள்ளத்திலே பெருமை வரக்கூடாது, சீடருடைய உள்ளத்திலே தான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவன் மத்தியிலே நிறுத்தி, இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி ஒரு அடையாளமாக வைக்கின்றார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பெருமை தடையாக இருக்கிறது. ஆனால் சிறு பிள்ளைகளோ பெருமை இல்லாத பிள்ளைகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். பெருமை காணப்படுவதில்லை. பெருமை உள்ளவனுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். எனவேதான் ஆண்டவர் இந்த சீடருக்கு முன்னதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு பெருமையில்லாத உங்களை போன்ற பிள்ளைகளை அடையாளமாக வைக்கின்றார். ஆகவே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முன் அடையாளமாக பெருமையின்றி இருக்கிறீர்கள். இரண்டாவதாக ஆதாரமாக உங்களை வைக்கின்றார். எதற்கு ஆதாரம்? பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு, பிரவேசிப்பதற்கு நீங்கள் ஆதாரமாக இருக்கிறீர்கள்.
எப்படி ஆதாரமாக இருக்கிறோம் என்று உங்களுக்குள்ளே ஒரு வினா எழும்பலாம். அது மார்க் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது, எவனாகிலும் 15ஆம் வசனம், சிறு பிள்ளையை போல் கடவுளுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவனதில் பிரவேசிப்பது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டு சொல்லுகின்றார். நம்பிக்கை. சிறு பிள்ளைகள் சொல்லக்கூடிய காரியங்களை நம்பிக்கொள்கிறவர்கள். எனவேதான் உங்களுக்கு இந்த SBS வகுப்புகள் எல்லாம் சத்தியங்கள், கர்த்தரை குறித்த சத்தியம் சொல்லப்படுகிறது. நீங்கள் நம்பிக்கையிலே வளர்கின்றவர்கள். நீங்கள் ஒன்றை நம்பினால் அதை வயதான காலத்திலும் அந்த நம்பிக்கையிலிருந்து பின்வாங்கி போவதில்லை. ஆகவேதான் பெரியவர்கள் இந்த சிறு பிள்ளைகளைப் போல நம்பிக்கையுள்ளதாக இருக்கின்ற பொழுது கடவுளுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி, சிறு பிள்ளைகளாகிய உங்களை போன்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஆதாரமாக வைக்கின்றார். நம்பிக்கை என்ற ஆதாரம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையே நமக்கு ஆதாரம். ஆகவே உங்களை ஆதாரமாக வைத்து ஆண்டவர் சிறு பிள்ளைகளை நேசிப்பதிலே அவர் நிகரில்லாதவாக இருக்கிறார். மூன்றாவதாக, உங்களை ஆசீர்வாதத்திலே வைத்து ஆண்டவர் மகிழ்கின்றார். இதே மார்க்கு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, சிறு பிள்ளைகளை தொட வேண்டும் என்று பெரியவர்கள் கொண்டு வருகிறார்கள். சீடர்களை அதட்டுகிறார்கள். அதை கண்டு இயேசு விசனமடைந்து, சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள் என்று சொல்கின்றார். கடைசியான வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, அவர்களை அணைத்துக் கொண்டு தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஆம், ஆண்டவர் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். எனவேதான் அதை புரிந்து கொண்ட திருச்சபை, பெற்றோர்கள், பெரியோர்கள் உங்களை ஆண்டவரிடத்திலே சேர்வதற்கு தடையில்லாதபடிக்கான அந்த சண்டே ஸ்கூல், SBS வகுப்புகள், இன்னும் பல்வேறு வழிகளிலே ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதை அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். பாருங்கள், கிறிஸ்து பிறப்பின் விழாவை கிறிஸ்துமஸாக கொண்டாடின பிறகு, அது கொண்டாடுவதற்கு முன்பு சிறு பிள்ளைகளுக்கு என்று ஒரு சிறப்பான சில்ட்ரன்ஸ் கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல் என்றும் ப்ரோக்ராம் என்றும் வைக்கிறார்கள். சிறு பிள்ளைகளை முன்னிறுத்தி ஆசீர்வதிக்கின்ற கர்த்தருக்கு மாட்சியாக இதை திருச்சபை செய்கிறது. இந்த SBS வகுப்புகள் கூட உங்களுக்கு தடைபட்டு போகக்கூடாது என்று அருமையான சகோதரன் மூலமாக, இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை ஆண்டவர் சத்தியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற வண்ணமாக இந்த வகுப்புகள் நடைபெறுகிறது. அநேக இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகின்றார். சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆகவே இந்த நாளிலே சிறு பிள்ளைகளாகிய உங்களை ஆண்டவர் கடவுளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அடையாளமாக வைக்கின்றார். பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கான ஆதாரமாக வைக்கின்றார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று உங்களை ஆசீர்வாதமாக வைக்கின்றார். கர்த்தர்தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் சிறு பிள்ளைகளை நேசிப்பதிலே நிகரில்லாதவர் என்பதை நாங்கள் இந்த சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொள்வதற்கு விசுவாசிக்கிறோம். இந்த அன்பு பிள்ளைகள் இதோ அடையாளமாக, ஆதாரமாக, ஆசீர்வாதமாக இருந்து குடும்பத்திற்கும், திருச்சபைக்கும், சமுதாயத்திற்கும், தேசத்திற்கும் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும். வளர்ந்து வாலிப பருவத்திலும் ஆண்டவருக்கென்று எழுந்து பிரகாசிக்கட்டும். இயேசு நாமத்திலே மன்றாடி நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God bless you.
ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எஸ்பிஎஸ் வகுப்புகள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சோகமாக இருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும்ல, அப்படி தானே நினைக்கிறீங்க? இந்த எஸ்பிஎஸ் வகுப்புகளை நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த நம்முடைய சபை குரு, சபை சங்கம், நம்முடைய எபி அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்பிஎஸ் வகுப்புகளில் பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக பங்கேற்று கொண்டீங்க. கொஸ்டின்கள்லாம் நான் பார்த்தேன், அதுக்கெல்லாம் நல்லா நேர்த்தியாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக உங்களுக்கு முதலாவது என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எஸ்பிஎஸ்சில் நம்ம ஏன் மார்ட்டின் லூத்தரை பற்றி படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மார்ட்டின் லூத்தரை போல் நீங்கள் ஒவ்வொருவரும் உருவாகணும், அதுதான் எங்களுடைய ஆசை. பாருங்கள், சிறு வயதிலேயே அவர் நல்ல வேதத்தை ஆர்வமாக கற்றுக்கிட்டாரு, ஜெபித்தார், அவங்களோட பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிஞ்சு நடந்தார். இதே போல் நீங்களும் இந்த சின்ன வயசுலேயே நல்லா ஜெபிக்கணும், வேதத்தை கற்றுக்கொள்ளணும், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் நடக்கும்போது ஆண்டவர் உங்களையும் கூட மார்ட்டின் லூத்தரை போல் பிற்காலத்தில் உருவாக்குவார். பாருங்கள், உங்களுக்கு நிறைய தாளந்துகள் இருக்குது. சில பிள்ளைங்க நல்லா பாடுறீங்க, சில பிள்ளைங்களுக்கு நல்ல மனப்பாடம் செய்யக்கூடிய சக்தி இருக்குது, சில பிள்ளைங்க நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறீங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு என்று நீங்கள் பயன்படுத்துங்க. சிறு வயதிலேயே நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க, அது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. பாருங்கள், வயசான காலத்துலலாம் நம்மளால் மனப்பாடம் பண்ணவே முடியாது. அதனால் இந்த வயசுலேயே நிறைய வசனங்களை படித்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டுகோள். இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். கொலோசையர் 1:10 நான் வாசிக்கிறேன். சகலவித நற்கிரியைகளுமாகி கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஸோ 3 காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் இதில் சொல்கிறார். முதலாவது என்னன்னு சொன்னால், கனிகளை நீங்கள் தரக்கூடியவர்களாக இருக்கணும். எவ்வளோ நன்மை செய்ய முடியுமோ இந்த வயசில் நன்மை செய்யுங்க. உங்களுடைய சக மாணவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யுங்க. 2வது, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைங்க. நல்ல வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி கற்றுக்கொள்ளுங்க. 3வது என்னென்னா, ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரராக நடத்துங்க. ஆண்டவர் விரும்புகிற பிள்ளைகளாக நீங்கள் வாழுங்க. எப்படி நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். நன்றி. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நம்ம கடந்த 5 நாளாக எஸ்பிஎஸ் கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நிறைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். அதில் எனக்கு குறிப்பிடத்தகுந்த ப்ரோக்ராம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லதா பாரதி ஆண்டியோட மிஷினரி பற்றியான செஷன். இந்த மிஷினரி பற்றியான செஷனில் ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா, முன்னாடி எனக்கு மிஷினரி பற்றியும் மார்ட்டின் லூத்தர் அவரை பற்றியும் கொஞ்சம் தெரியும். ஆனால் இந்த செஷனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதுனா மார்ட்டின் லூத்தர் தன்னோட சுய சிந்தனையாலையும் சுய ஆராய்ச்சியாலையும் அப்போ நடக்கிற அன்றைய காலகட்டத்தில் நடக்கிற தவறான விஷயங்களை சுட்டி காட்டினாரு. எப்படி சுட்டி காட்டினார்னா, வேதாகமத்தில் இருந்த எல்லா கரெக்டான கோட்பாடுகளையும் எடுத்து இதுதான் சரி, இதுதான் தப்பு. மத குருமார்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அன்றைய காலத்தில் பாவ மன்னிப்பு சீட்டுன்னு வித்துட்டு இருப்பாங்க. அவர் உறக்க சொன்னார், பாவ மன்னிப்பு சீட்டு காசு கொடுத்து பாவத்தை யாராலையும் தீர்க்க முடியாது. காசு கொடுத்து பாவ மன்னிப்பு யாராலும் தீர்க்க முடியாது. கர்த்தரோட ரத்தத்தால தான் தீர்க்க முடியும், இயேசுவோட ரத்தத்தால மட்டும் தான் தீர்க்க முடியும்னு அவர் உறக்க சொன்னாரு. அது சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா கூட சர்ச்சில் அவரோட 95 தீசஸ் 99 நியாயங்களை சர்ச்சில் ஆணி அடிச்சு எல்லா மக்களுக்கெல்லாம் தெளிவான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தாரு. புரொட்டஸ்டன்ட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது மார்ட்டின் லூத்தரோட அன்றைய உழைப்பால மட்டும்தானே யாருமே அடிச்சு சொல்ல முடியும். இன்னைக்கு புரொட்டஸ்டானிசம் இந்த அளவுக்கு இருக்குன்னா அது மார்ட்டின் லூத்தரை தவிர வேற யாருக்கும் அந்த கிரெடிட் போகாது. இன்னைக்கு புரொட்டஸ்டானிசம்னா ஒரு நிலையான கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு. அன்றைய காலகட்டத்துல மூட நம்பிக்கைகள்லாம் பரவலா இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்துல மத குருமார்களே எதிர்த்து பேச முடியாத ஒரு காலகட்டம். அன்றைய காலகட்டத்துல அவரோட மன உறுதி, கடவுளோட பக்தியும் அவரோட ஈடு கொண்ட பக்தியால மட்டும்தான் மார்ட்டின் லூத்தர் இந்த புரொட்டஸ்டானிசம் நிறுவனாரு. இந்த கருத்துக்களெல்லாம் நம்மளோட எஸ்பிஎஸ்ல போட்ட எபி அண்ணாக்கும் அவரோட டீமுக்கும் டீச்சர்ஸ் டீமுக்கும் எங்களுக்கு டெலிவர் பண்ண லதா பாரதி ஆண்டிக்கும் என்னோட மனமான
திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். மத்தேயு 14:14. நீ கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. லூக்கா 1:31. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். ரோமர் 1:5. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரான இவர்களில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 25:40. சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மத்தேயு 25:40. ஆமென். ஸ்தோத்திரம். எஸ்பிஎஸ்ஸின் தலைப்பு நிகரில்லாதவர் இயேசு. டே 1 பிறப்பில் நிகரில்லாதவர் இயேசு. டே 2 குணத்தில் நிகரில்லாதவர் இயேசு. டே 3 மரணத்தில் நிகரில்லாதவர் இயேசு. டே 4 உயிர்த்தெழுந்ததில் நிகரில்லாதவர் இயேசு. டே 5 மீண்டும் வருவதில் நிகரில்லாதவர் இயேசு. குணத்தில் நிகரில்லாத இயேசு. மரணத்தில் நிகரில்லாத இயேசு. நிகரில்லாத இயேசு. மரணத்தில் நிகரில்லாத இயேசு. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். லூக்கா 1:31. நிகரில்லாத இயேசு பிறப்பில் குணத்தில் மரணத்தில் உயிர்த்தெழுதலில் மீண்டும் வருவதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதியை பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சரிக்கம். மரணம்
இயேசு, குணத்தில் நிகழாதவர் இயேசு, மரணத்தில் நிகழாதவர் இயேசு, உயிரத்தது நிகழாதவர் இயேசு, மீண்டும் வருவது நிகழாதவர் இயேசு. எனக்காக ஒருவர் மரித்தாரே மரித்தாரே, எனக்காக சிலுவை சுமந்தாரே சுமந்தாரே, எனக்காக அடிகள் ஏற்றாரே ஏற்றாரே, அவரேசு 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 ஒருவரே, அவரேசு 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 ஒருவரே, அவரேசு 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 ஒருவரே. பாவத்திலே ஜீவித்த என்னை பரிசுத்தமாக மாற்ற வந்தாரே, பாவத்திலே ஜீவித்த என்னை பரிசுத்தமாக மாற்ற வந்தாரே, அவர் எனக்காய் சிலுவை சுமந்தாரே, அதனாலே நான் விடுதலையானே, அவர் எனக்காய் சிலுவை சுமந்தாரே, அதனாலே நான் விடுதலையானே, எனக்காக ஒருவர் மரித்தாரே மரித்தாரே, எனக்காக சிலுவை சுமந்தாரே சுமந்தாரே, எனக்காக அடிகள் ஏற்றாரே ஏற்றாரே, எனக்காக ஒருவர் உயிர்த்தாரே உயிர்த்தாரே, அவரேசு 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 ஒருவரே, அவரேசு 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 ஒருவரே, அவரேசு 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 ஒருவரே, அவரேசு 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 ஒருவரே. எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஃபீட்பேக் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது மூலமாக அவங்க என்கரேஜும் ஆவாங்க, இம்ப்ரூவும் ஆவாங்க. ஸோ அப்படி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்து வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க ஃபீட்பேக். ஸோ அந்த வீடியோஸை நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதாக மெலிசா அவங்க வந்து தீம் குறித்து, மோசஸ் கொடுத்த தீம் குறித்தும் மைக்கேல் ஸ்டோரியை குறித்தும் அவங்களுடைய ஃபீட்பேக்கை இப்போ நம்மளோட பகிர்ந்து கொள்வாங்க. இந்த வருஷம் இன்னைக்கு எஸ்பிஎஸ் வந்து ஆன்லைனில் கொடுத்த தஞ்சாவூர் டிஎல்சி திருச்சபையின் சபைகுரு அவர்களுக்கும் சபை சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னோட தோத்திரங்களை நன்றி ஏறெடுத்துக் கொள்கிறேன். பிள்ளைங்க வந்து வருஷம் வருஷம் எஸ்பிஎஸ்க்கு வந்து போவாங்க. இந்த வருஷம் பிள்ளைங்க வந்து வெளியவே போக முடியல, வீட்டுள்ளேயே இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ வந்து எஸ்பிஎஸ் ஆன்லைனில் வருது அப்படின்னு சொன்னோடனே பிள்ளைங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்தாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டிலையே இருந்துட்டு இந்த எஸ்பிஎஸ்ஸை வந்து பார்க்குறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல உற்சாகமாகவும் இருந்தது. தலைப்புகள்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு ரிலேட்டடாக கதைகள் வந்து ரொம்ப அருமையாக நம்ம மோச்சானாச்சு வந்து சூப்பராக கதையெல்லாம் சொன்னாங்க. தலைப்பு அவர் சொல்லும் போது வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமாயிருவாங்க. நோட் எடுத்துட்டு ஐயோ இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட் பண்ணுவாங்க. அதுக்கு ரிலேட்டடாக கதைகள் வந்து அவர் நல்லா அருமையாக கதைகள் சொன்னார். அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட அவர் வந்து சொல்லும் போது கதைகள்லாம் ரொம்ப வந்து நல்லா இருந்தது. நிறைய கருத்துக்களை வந்து பிள்ளைங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் எல்லாமே பாட்டு, டான்ஸு, அப்புறம் லுத்தர் பற்றின கதைகள், பாஸ்டர் சொன்ன கதைகள் வந்து எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம எபியன்னா வந்து மைக்கேலை பற்றி கதை சொன்னார். ரொம்ப அருமையாக கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ணாச்சி வந்து ஒரு மாதிரி நல்ல பாடி லாங்குவேஜ், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் சொல்லும் போது நல்லா இருந்துச்சு கதை. அதை வந்து பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. இப்போ இன்னைக்கு அவர் வந்து முடிக்கும் போது இன்னைக்கு வந்து முடிச்சுட்டு நாளைக்கு வந்து ஐயோ அண்ணாச்சி, அடுத்த நாள் அதை பார்க்கும்போது ஐயோ அண்ணாச்சி வந்து இதை முடிச்சுட்டாரு, ரிப்போர்ட் என்ன ஆக போதோ அதை பார்க்க தான் ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதை கேட்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வந்து நிறைய கிராஃபிக்ஸ்லாம் வந்து அண்ணாச்சி பண்ணியிருந்தாங்க.
2 பேர் இந்த பக்கம் ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த பக்கம் ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கும். அது வந்து கிராஃபிக்ஸ் வந்து அவங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்து அதை செஞ்சுருப்பாங்க, ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு கை இல்லாத மாதிரி அது மாதிரிலாம் ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அது இல்லாமல் நல்லா கடவுளோட கருத்துக்கள் வசனங்களை வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. டான்ஸு, பாட்டு, அப்புறம் கதைகள், கிராஃப்ட் ஒர்க்கு எல்லாம் நல்லா இருந்தது. நாங்கள் நைட்டு 12 மணி வரைக்கும்லாம் கூட வந்து கிராஃப்ட் ஒர்க்லாம் செஞ்சோம். கொஸ்டின் ஆன்சர்லாம் பசங்க எழுதுனாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த லாக்டவுன் காலத்தில் வந்து எங்களுக்கு இவ்வளோ ஒரு அருமையான எஸ்பிஎஸ்ஐ வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த அனைவருக்கும் வந்து எங்களோட நன்றியும் தோற்றமுறையும் எடுத்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போ நம்ம சத்யா வசீகரன் அவங்க ஓவராலா எஸ்பிஎஸ் டீம் மொத்தத்துக்கும் ஒரு அப்ரிசியேஷன் மெசேஜ் பிளஸ் ஃபீட்பேக்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம கேட்டுடலாம். ஹலோ எபி, பிரைஸ்தலா, நான் ஆலவந்தா நஸ்ராவுடைய அம்மா சத்யா பேசுறேன். இந்த 5 நாள் எஸ்பிஎஸ் கிளாஸ் வந்துட்டு ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப இந்த COVID-19னால வந்துட்டு எஸ்பிஎஸ் போக முடியாது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு ரொம்ப அருமையா வந்துட்டு டிவிலயும் யூடியூப்லயும் வந்துட்டு வீட்டுல இருந்தே வந்துட்டு எஸ்பிஎஸ் வந்துட்டு பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு சான்சஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இதுக்காக வந்துட்டு உங்களுடைய சண்டேஸ் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு, உங்களுடைய குரூப் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பிக் தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த எஸ்பிஎஸ்ல வந்துட்டு எல்லா செக்ஷன்ஸுமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுல ஒவ்வொரு செக்மெண்ட்லயுமே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருந்தீங்க. ஒவ்வொன்றுமே வந்து அமேசிங்கா இருந்துச்சு. இதுல வந்துட்டு நான் ரொம்ப வந்து அட்மையர் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு இடத்துல இருந்து ஷூட் பண்ணி வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஒரு சிங்கிள் பேக்கா வந்துட்டு கொடுக்கறதுன்றது வந்துட்டு டெஃபினெட்லி ஒரு பிக் சேலஞ்ச். எனக்கு அந்த இதுல நான் இருந்தனால வந்துட்டு என்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ யூ ஹாவ் டன் இட் வெரி வெல். ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. அதோடைய பேக்ரவுண்ட் டிசைன்ஸ், அதோடைய அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருந்துச்சு. ஸோ என்ன ஈவெண்ட், என்ன ப்ரோக்ராமோ அது ஓரியன்டா வந்துட்டு அதோடைய பேக்ரவுண்டும் இருந்தது. எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்றையுமே எப்படி யோசித்து பண்ணிருக்கிறீங்க, ஒவ்வொரு ஃப்ரேம்ஸையும் யோசித்து இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிடிக்கிற மாதிரி வந்துட்டு ஒவ்வொன்றையுமே வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க. அதே சேம் டைம் வந்துட்டு ஒவ்வொன்றும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா, இன்ஃபர்மேட்டிவா அவங்கள வந்துட்டு அந்த 1 hour வந்துட்டு இவர் எங்கேயுமே நகர விடாம பண்ற அளவு மாதிரி கொடுத்திருந்தீங்க. இட்ஸ் டெஃபினெட்லி வந்துட்டு இது காட்ஸ் கிரேஸ் இருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். ஸோ கண்டிப்பா கடவுளுடைய கிருபையில வந்துட்டு ரொம்ப நல்லபடியா பண்ணி முடிச்சிருக்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இது மட்டும் இல்லாம வந்துட்டு இன்னும் வரப்போற நாட்கள்லயும் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியை வந்துட்டு ரொம்ப நல்லபடியா எடுத்து கொண்டு போகணும். அநேக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு சாமியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து சாமி வந்துட்டு உங்க நல்லபடியா எடுத்து வந்துட்டு பயன்படுத்தணும். உங்க எல்லாருக்குமே உங்களோட டீம், சண்டேஸ் கிளாஸ் டீம், டீச்சர்ஸ் டீம், அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பேரண்ட்ஸ் சார்பில் வந்துட்டு உங்க எல்லாருக்கும் வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இப்பொழுது நெய்வேலியிலிருந்து திருமதி வேல்விழி அவர்கள் ஆக்ஷன் சாங் குறித்ததான ஃபீட்பேக்கை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன். ஆக்ஷன் சாங் செஷனை பற்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். இந்த செஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நிகரில்லாதவர் இயேசு என்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் பிறப்பில், குணத்தில், மரணத்தில், உயிர்த்தெழுதலில், மீண்டும் வருவதில் என்ற ஒவ்வொரு தலைப்புக்கும் அழகா பாடல் எழுதி அதுக்கு அழகா மியூசிக் போட்டு கோரியோகிராஃப் பண்ண 3 பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நான் என்னோட வாழ்த்துக்கள். இதை பார்த்து எல்லா பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனியும் அடுத்த வருஷமும் இதே மாதிரி சிம்பிளான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களோட பணிகள் தொடர என்னோட வாழ்த்துக்கள். திருமதி ஜீவராணி அவர்கள் மனப்பாட வசனங்களை குறித்ததான அவர்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள கேட்கலாமா? தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் மனப்பாட பகுதியை பத்தி பேசலான்ட்டு வந்தேன். ஞானிமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களும் தெளிவா, ஒவ்வொரு வார்த்தையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா சொல்லி கொடுத்தாங்க. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரிய பிள்ளைகள் வரைக்கும் புரியுற மாதிரி அழகா சொல்லி கொடுத்தீங்க. நல்ல வசனங்களையும் தேர்ந்தெடுத்தீங்க. இந்த லாக்டவுன் பீரியட்ல தேவையில்லாம செல்போன் பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு தங்களுடைய நேரத்தை வீணாக்காம நீங்க எல்லாரும் பயனுள்ளதாக மாற்றி இருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். சிறு வயதுல இருந்து பவுல போஸ்தலன் தன் எல்லாவற்றிலும் நன்கு கற்று தேர்ந்ததுனாலதான் ஆண்டவர் அவரை ஒரு நல்ல பயனுள்ள பாத்திரமாக மாற்றி கிறிஸ்துவ பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கிற ஒரு பாத்திரமாக மாற்றினாரு. அதே மாதிரி தீமோத்தேயு
இப்படி நாமளும் நம்மளுடைய பிள்ளைகளை வந்து சிறு வயசு முதற்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தோம்னா பிற்காலத்துல நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு சமூகத்துல ஒரு நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க. அதுக்கு நீங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டான வேலைகளை நீங்க செய்திருக்கீங்க. எல்லா பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸுக்கும் இதை நடத்தின எல்லாருக்கும், எபி, ஞானி, ஜெஃபி, பீனா மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நல்ல நேரத்தை செலவிடுவதற்காக நீங்க அதை பயன்படுத்தியிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய பணிகள் வருடா வருடம் தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரைஸ் தி லார்ட். எல்லா பெற்றோர்களுக்கும், குறிப்பாக வீடியோ மூலமாகவும் ஆடியோ மூலமாகவும் தங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவித்த அனைவருக்கும் SBS டீம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாய் குட்டீஸ், நீங்க எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் டைம் இப்போ. ஓகேவா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சொல்லலாமா? ஓகே. இப்போ பிரைஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே பிரைசஸ் உண்டு. ஆனா எல்லாருக்கும் இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிரைசஸ் வந்து உங்களை வந்து சேரும். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது, நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி பிரைசஸ் இருக்கு. பிளஸ் எல்லா நாட்களுக்கும் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரைசஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ சில கேட்டகரிஸ் எல்லாம் நான் வந்து இப்போ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றேன். ஓகேவா? ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெகுலரா எல்லா நாளும் ஆக்டிவிட்டிஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸோ ஆன்சர் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த 6 பேரையும் ஸ்பெஷல் மென்ஷன்ல பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா டீச்சர்ஸுடைய விருப்பமும். அது யார் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முதலாவதாக ஆலவந்தான், இரண்டாவது அயோனா அன்பினியால், 3 வந்து ஈஸ்டர் எலைஜா, 4வது ஜோ ஹானியல், 5 ஆஷிகா, 6வது எஸ்டன் லுத்தர். இந்த 6 பேரும் டெய்லி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பண்ணாங்க, மெமரி வேர்சஸ் பண்ணாங்க, இல்லை ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒன்று பண்ணாங்க. இது மாதிரி டெய்லி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் SBS இருந்து கொண்டே இருந்தது. இந்த 6 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சரி, அடுத்தது ஸ்பெஷல் கேட்டகரி பிரைஸஸ். ஸ்பெஷல் கேட்டகரியில என்ன பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்ஷன் சாங். முதலாவதாக ஆக்ஷன் சாங் வந்து எல்லாரும் எத்தனை நாள் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படிங்கிறத பார்த்தும், எவ்வளோ அழகா பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்ததுல அதிகமாக ஆக்ஷன் சாங்ஸ் அனுப்பி இருந்தது யார் அப்படின்னா 2 பேர். ஒன்று லேக்னா சந்தோஷினி, இன்னொன்று ஜெனிட்டா. லேக்னா சந்தோஷினி 3 நாட்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஜெனிட்டா 3 நாட்கள் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்ஷன் சாங் ஸ்பெஷல் கேட்டகரியில ஸ்பெஷல் பிரைசஸ். சரி, அடுத்தது மெமரி வேர்ட்ஸ். மெமரி வேர்ட்ஸ்லயும் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் யாருன்னா ஆஷிகா ஃப்ரம் பூனே. அவங்க ரெகுலரா சின்ன குட்டி பாப்பா அழகா வசனம் சொல்லி எங்களுக்கு 3 நாட்களும் அனுப்பிச்சிருந்தாங்க. லாஸ்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தது யார் அப்படின்னா ஆண்ட்ரியா. 5 நாட்களுக்கு உரிய தீமையும் சொல்லி மெமரி வேர்ட்ஸ் ஃபுல்லா அழகா சொல்லி, நீங்க வீடியோல கூட பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழகா சொன்ன ஆண்ட்ரியாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் பிரைஸ். அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில 3rd யார் அப்படின்னா கிராஃப்ட் செக்ஷன். கிராஃப்ட் செக்ஷன்ல டெய்லி கிராஃப்ட் தவறாம அனுப்பிச்சது வந்து மெயினா எஸ்டன் லுத்தர் வந்து ரெகுலரா அனுப்பிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு சொல்ற கிராஃப்ட்ஸை கரெக்டா பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. பிளஸ் டான்சி லாஸ்ட் நாள் 5 நாளுக்கு உரிய கிராஃப்டையும் அழகா பெர்ஃபார்ம் பண்ணி வீடியோவா எடுத்து அந்த வீடியோவையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி பிரைசஸ்ல கிராஃப்ட் செக்ஷனுக்கு டான்சி அண்ட் எஸ்டன் லுத்தர் அந்த பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தது ஸ்டோரி டெல்லிங். ஸ்டோரி டெல்லிங்ல வந்து அதுக்கு காம்படிஷனே கிடையாது. எட்விக் ஃப்ரம் நெய்வேலி அழகா அந்த கிராஸ் கிராஃப்டை வச்சு ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம சொன்னதை அழகா திருப்பி ரெப்ளிகேட் பண்ணி எல்லாருக்கும் புரியுற மாதிரி அழகா சொல்லியிருந்தாங்க. அதனால ஸ்பெஷல் கேட்டகரியில ஸ்டோரி டெல்லிங் அவார்டுக்கு வந்து எட்விக் ஃப்ரம் நெய்வேலி. இதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி அவார்ட்ஸ். சரி, இப்போ டாப் 3 ஸ்டூடெண்ட்ஸ்
யாரு அப்படின்னு பார்க்க வேண்டிய தருணம். டாப் 3 அப்படிங்கிறது மிகுந்த ஒரு வேல்யூபிளான ஒரு அவார்ட். ஏன் அப்படின்னா அது என்ன கேட்டகரியில பார்க்குறோம் அப்படின்னா ரெகுலரா அவங்க கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணது, ரெகுலரா கிராஃப்ட்ஸ் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல எஸ்பிஎஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணது. இதுதான் மெயின். அதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கணும். மெமரி வெர்சஸ் சொல்லியிருந்தாங்கன்னா தெளிவா சொல்லியிருக்கணும். கிராஃப்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோமோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருந்தா இந்த கேட்டகரியில தான் அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறோம். அதுல நான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல தேர்ட் பிரைசஸ்ல இருந்து போறேன். தேர்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டர் எலைஜா, அவர் தான் தேர்ட் பிரைஸ். ஈஸ்டர் எலைஜாவுக்கும் மொதல் 2 பிரைஸ் வாங்கினவங்களுக்குமே டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்ல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மார்க் தான் டிஃபரன்ஸ். ஈஸ்டர் ஏன் அந்த அவார்டு தேர்ட் பிரைஸ் போயிருக்கு அப்படின்னா 4 நாட்கள் சரியாக கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு வந்தவர் 5 நாட்கள்ல ஒரு நாள் அவர் கொஸ்டின் கொடுக்கல. அதை கொடுத்திருந்தாருன்னா ஒரு மார்க் கூட வந்திருக்கும். ஈஸ்டருக்கு முதல் பரிசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுல நான் சொல்ல வேண்டியது. அந்த ஒரு நாள் கொடுக்காததுனால அவருக்கு தேர்ட் பிரைஸ் ஈஸ்டருக்கு. 2வது பரிசு 2 பேருக்கு, ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேருமே ரெகுலரா கொடுத்துட்டு வந்தவங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா இந்த 2 பிள்ளைங்களும் எல்லா நாட்களும் அழகா அவங்களுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸாக இருக்கட்டும், மெமரி வேர்ட்ஸஸாக இருக்கட்டும், கிராஃப்டா இருக்கட்டும், ஃபீட்பேக்காக இருக்கட்டும், அதை அழகா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அது யாருன்னா ஆலவந்தான் அண்ட் அயோனா அன்பினியா. இவங்க 2 பேரும் 2வது பரிசை பெற்றுக்கொள்கிறார்கள். சரி, இந்த SBS 2020 ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்ட இந்த SBS TLC தஞ்சாவூருடைய பெஸ்ட் ஸ்டூடெண்ட், முதல் பரிசு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் SBS 2020 goes to ஜோ ஹானியல். ஜோ ஹானியலுக்கு எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா ஜோ ஹானியல் எல்லா நாளும் கொஸ்டின்ஸை நைட்டு 11 மணி 12 மணிக்கு கூட எனக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் வந்திருக்குது. அதே மாதிரி கிராஃப்ட்ஸ், மெமரி வேர்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே அவங்களுடைய பங்களிப்பு இருந்தது. அதனால SBS 2020 உடைய ஃபர்ஸ்ட் பிரைஸ், த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்ட் கோஸ் டு ஜோ ஹானியல். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு ஆலவந்தான் அண்ட் அயோனா அன்பினியா. தேர்ட் பிரைஸ் கோஸ் டு ஈஸ்டர். தேங்க்யூ. ஹலோ குட்டீஸ். ஓகே, ஆன்லைன் SBS 2020 கடைசி நாள், கடைசியாக உங்க EBN உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்திருக்கேன். ஓகேவா? சரி, ஏசப்பாட்ட 10 பேர் சொஸ்தமாயி போறாங்க. ஓகேவா? அதுல 9 பேர் மீண்டும் நன்றி சொல்லல. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் நன்றி சொல்றாரு. அவர்கிட்ட ஏசப்பா சொல்றாரு, ஒருத்தர் மட்டும்தான் வந்திருக்கிறீங்களே, மிச்சம் 9 பேர் எங்க அப்படின்னு. அதனால நன்றி சொல்றத ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. நம்மளும் இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா போறதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லாமா? சரி, முதலாவதாக இந்த ஆன்லைன் SBS 2020 நல்லபடியாக நடத்தி முடிக்க உதவியாக இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவதாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக, நம்ம இந்த ஆன்லைன் SBS நடத்துவதற்கு அனுமதியும் ஆசீர்வாதமும் அளித்த பாஸ்டர் மற்றும் பாஸ்டரேட் கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, மூணாவது, நீங்களாம் இல்லாம எப்படி ஓகே ஆன்லைன் SBS ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு ஒரு சரியான புரிதலே இல்லாமல் இருந்தது. ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ண உடனேயே எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் 2வது நாளாகவே ரெஜிஸ்ட்ரேஷனை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த SBSஐ சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கிறீங்க. சரி, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதுமா? ஆன்லைன் SBS அப்படின்னாலே இன்டர்நெட், ஃபோன் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் தேவைப்படுது. வீட்டில் ஒரு 1 ஹவருக்கு கரெக்டாக டைம் அலாட் பண்ணி வேற அதை பார்க்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தாங்க. அருமையான ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வேற கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வீடியோஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அதற்காக பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் SBS டீம் சார்பாக ஒரு பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அடுத்தது டீச்சர்ஸ், அவங்களுக்கு டீச்சர்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் இவங்க எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாகவே நான் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது ஒரு நார்மல் SBS மாதிரி இல்லாமல் இந்த ஆன்லைனில் செய்கிறது எவ்வளோ டிஃபிகல்ட் அப்படிங்கிறது அதை பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா
டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படுது. அப்பதான் இதை சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதனால டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் எஸ்பிஎஸ் டீம் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் பெயராக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதனால ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கு சொல்லணும்னா, 5 நாளும் நமக்கு அருமையான செய்தி, ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன குட்டி கதைகள் சொல்லி அழகா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாஸ்டர் ஐயாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக மெமரி வேர்ட்ஸ் சொன்ன பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, மிச்ச 4 நாட்கள் அழகாக நமக்கு படங்களோடும் அந்த சின்ன சின்ன பொருட்களோடும் கிராஃப்ட்ஸோடும் சேர்த்து மெமரி வேர்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண ஞானராணி டீச்சர் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மூன்றாவதாக ஆக்ஷன் சாங். நம்ம எஸ்பிஎஸ்லேயே ஆக்ஷன் சாங் வந்து ரொம்ப பாப்புலர்னு நினைக்கிறேன். அது ஷரோனி லாஸ்ட் மினிட்ல ஷரோனி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜெர்லின் தான் நம்மளுக்கு முதல் நாள் ஆக்ஷன் சாங் வந்து ரெடி பண்ணது. அப்புறம் ஜெர்லினுக்கு வந்து வீடியோ எடுக்க வேண்டிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்களால தொடர்ந்து அதை பண்ண முடியல. அதனால அப்புறம் ஷரோனியே ஆக்ஷன் சாங் எடுத்து மிகுந்த சிறப்பாக ஜெஃபி பீனாவுடைய துணையோடு அழகா செஞ்சு கொடுத்தாங்க. ஜெஃபி பீனா ஃபுல்லா காம்பியரிங் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக தீம்ல வந்து நம்ம மோசஸ், மோச்சான்னு உங்களால் அன்பாக கூப்பிடப்படக்கூடிய மோசஸ் அழகாக தீம் ப்ரெசென்ட் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு ஜென்ரல் ஸ்டோரி லைனையும் எடுத்து அழகாக சொன்னாரு. அதுக்குரிய பிக்சர்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துருவாரு. நாங்க அழகா அதை கம்பைல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஃபீட்பேக்ல கூட பார்த்தோம், இந்த மோச்சாவை ஹாய் சொல்றதே அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மோச்சாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அடுத்ததாக ஸ்கிட். இந்த லாக்டவுன் டைம்ல எல்லாரும் கூடுறதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தது. அதுல ஸ்கிட்டுக்கு வந்து நமக்கு 3 டீமா ஹெல்ப் பண்ணாங்க. சாம் அண்ட் ஆஸ்டின் வந்து அருமையா ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸ்கிட்டை. அவங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணியும் எந்த விதமான சேஞ்சஸும் பண்ண தேவையில்லாத அளவுக்கு அழகா பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் சிந்தியா அவங்க ஒரு டீம் ஹாஸ்டல் பிள்ளைகள் எல்லாம் வச்சு அவங்க ஒரு நாள் ஸ்கிட் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் ஞானி, சிந்தியா, ஜெஃபி, பீனா, ஜான்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஸ்கிட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக மிஷினரி ஸ்டோரியை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றது அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அப்ப லதா பாரதி ஆண்டி வந்து நமக்கு ரொம்ப அழகா சின்ன பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி பாயிண்ட் பை பாயிண்டா அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்ந்து அவங்க சன்னுடைய டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மிஷினரி ஸ்டோரிஸை ரொம்ப அழகா கொண்டு போனுச்சு. நிறைய போட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அவர் எப்படி இருப்பார், மார்ட்டின் லூத்தர் எப்படி இருப்பாரு, அவர் இருந்த இடம் எப்படி இருக்கும், அவருடைய சர்ச் எப்படி இருக்கும், அங்க இருக்க கேசல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவ்வளோ அழகா பண்ணாங்க. அவங்க வீடியோஸ் தான் வந்து நான் எந்த விதமான ஒர்க்கும் பண்ணவே தேவையில்லாத மாதிரி அழகா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நான் எடுத்து டைரக்டா அப்பெண்ட் பண்ண வேண்டியதுதான். அதுக்காக லதா பாரதி மேடமுக்கும் அவங்களுடைய சன்னுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கிராஃப்ட் செஞ்சதுல ஸ்வீட்லின் வந்து சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகா அந்த கிராஃப்டை பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த ஜெஸிக்கும் மார்க்குக்கும் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாரும் வீடியோ எடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஜோஷுவாவும் ஒரு நாள் கிராஃப்ட் பண்ணதும் இல்லாமல் நம்ம வீடியோ கிராஃபிக்ஸ் அனிமேஷன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்புல ஜோஷுவாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் வாலண்டியராக எங்களுக்கு அநேக வீடியோ எடுத்து கொடுப்பதற்கும் ஒரு டீமை கோஆர்டினேட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த சிந்தியா, ஜான்சி, லிடியா, ராமதாஸ் அண்ணன், சத்யாக்கா, இவங்க லில்லி பிரேமா, இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஓப்பனிங் ப்ரேயர், க்ளோசிங் ப்ரேயர் இது எல்லாத்துக்கும் வீடியோஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ண காஞ்சனா டீச்சர், இசி சந்திரா, லில்லி பேமா, டாக்டர் ஏஞ்சல் ஆகாஷ் இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து யாருக்கு சொல்லணும்னா திரு ஜான் டேனியல் அவர்களுக்கு சொல்லணும். ஏன்னா பிள்ளைகளை ஒரு வீட்டுக்கும் அழைச்சி கொண்டு போய் விடுறது இந்த லாக்டவுன் டைம்ல வேற ஒவ்வொரு வீட்டுக்கும் அழைச்சிட்டு வந்து ஷரோனியை கொண்டாந்து எங்க வீட்டில் விடுறதாக இருக்கட்டும், இல்லை ஷரோனி வீட்டில் ஷூட்டிங் இருக்கப்ப பிள்ளைகளை அங்கே அனுப்புறதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸை நாங்கள் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி டிவியில சாய் டிவியில இந்த ப்ரோக்ராம் வரதற்கு மிகுந்த ஹெல்ப் பண்ணது டாக்டர் ஆகாஷ் சந்தோஷ்ராஜ். அருமையாக அந்த சாய் டிவி நிறுவனத்தோடு பேசி அந்த கான்டாக்டை எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ்.
ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது சாய் டிவி நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நல்ல குறைந்த செலவுல எங்களுக்கு இந்த டிவி ப்ரோக்ராமை 6 நாளும் ஒளிபரப்பி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நாங்கள் வீடியோவை கொடுக்கறதற்கு அப்லோட் ஆகிற டைம் ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஓனர் அவரே எங்கள் வீட்டுக்கு வெயிட் பண்ணி இருந்து அவர் அந்த பென் டிரைவ்ல வீடியோஸை வாங்கிட்டு போய் அன்னைக்கு ஒரு 15 மினிட்ஸ் டிலே இருந்தாலும் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை போட்டு கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதற்காக சாய் டிவிக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றுமாக இந்த எஸ்பிஎஸ் ஆன்லைன் 2020 சக்சஸ்ஃபுல்லாக போவதற்கு உதவியாக இருந்த அனைத்து டீச்சர்ஸ்களுக்கும், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் மீண்டுமாக ஒரு முறை நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். 2021க்குள் ஆண்டவருடைய வருகை இருக்குமானால் உங்கள் அனைவரையும் நாம் பரலோகத்தில் சந்திப்போம். அப்படி இல்லை என்றால் 2021 எஸ்பிஎஸ்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவுக்குள் அருமையான எஸ்பிஎஸ் பிள்ளைகள் அனைவரையும் நிறைவு நாளிலும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 5 நாட்களும் நீங்கள் சிறப்பான முறையில் மனப்பாட வசனங்கள், பாடல்கள் மற்றும் அனைத்து வரலாற்றையும் பயின்று கொண்டீர்கள். அதனாலே இந்த காணொளி மூலமாக நாம் அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் நம் குருசேகரத்தில் கிடைத்திருந்தது. எனவே அந்த பாக்கியத்தை நாம் அருமையாக பயன்படுத்தினோம். நிறைய பிள்ளைகள் இதில் பங்கு பெற்றீர்கள், நடனம் ஆடினீர்கள், வசனம் சொன்னீர்கள், குறு நாடகம் செய்தீர்கள், மனப்பாட வசனங்களை சிறப்பாக சொன்னீர்கள். அதனால் உங்களை நான் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். அவ்விதமாக இந்த காணொளி மூலமாக நடத்துவது என்பது ஒரு கடினமான விஷயம். அதை உயிரோட்டமாக நடத்துவது என்பது மிகவும் சிரமமான விஷயம். அந்த காரியத்தை எஸ்பிஎஸ் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்து அதை வெற்றிகரமாக வழிநடத்திருக்கிறார்கள். எனவே எஸ்பிஎஸ் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் நிறைய உள்ளங்கள் உழைத்திருக்கிறீர்கள். நிறைய ஆயர் பெருமக்களும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். சபைகுரு என்ற முறையில் நன்றி தெரிவிக்கிறேன். நம்முடைய சபை சங்கம் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை அனுமதி கொடுத்து சிறப்பாக நன்மைகளை செய்திருக்கிறது. ஆலயங்கள் திறக்கப்பட்ட பிறகு நாம் எல்லோரும் கூடி ஆலயத்தில் ஜெபித்து இந்த நிகழ்வுகளை மீண்டும் நாம் அசை போடுவோம். நீங்கள் பங்கு கொண்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். பரிசுகள் உங்கள் எல்லோருக்கும் வழங்க திட்டமிட்டிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு அந்த பரிசுகள் வழங்கப்படும். தொடர்ந்து இதை ஒருங்கிணைப்பு செய்து வழிநடத்தின எபி அவர்களையும் வாழ்த்துகிறேன். அவர் குடும்பத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய ஊழியர்களை சிறப்பாக செய்யுங்கள். இல்லத்திலே இருங்கள், தனித்திருங்கள், செபித்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வாதங்களை ஊற்றானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த அருமையான மாலை வேளையிலும் அருமை எஸ்பிஎஸ் பிள்ளைகள் கலந்து கொண்ட அனைத்து நிகழ்வுகளையும் ஆசீர்வதித்தீர். இந்த நாளிலும் மதிப்பீடுகளை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்தீர். அநேக அண்ணன்மார்கள், அக்காமார்கள் மூலமாக குழந்தைகள் பெற்றுக்கொண்ட இறையியல் தகவல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இறையியல் வரலாறுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாச வரலாற்றுக்காக நன்றி படைக்கிறோம். அவர்கள் பெற்றுக்கொண்ட மனப்பாட வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய இறை அருள் ஆற்றல் அவர்களோடு தாங்கி வழிநடத்தட்டும். எங்களுடைய குருசேகரத்தையும் எங்களுடைய குருசேகரத்தின் ஊழியங்களையும் ஆசீர்வதியும், திருச்சபையை ஆசீர்வதியும், அதன் வழியாக நடைபெறுகிற சிறுவர் நல பணிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக ஆற்றல் எங்களையும் எங்கள் குருசேகரத்தையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞான வரங்களை தந்தரலும், அவர்களுக்கு நல்ல உடல்நலத்தை தாரும். இந்த கொரோனா கொள்ளை நோய் காலத்திலே குறிப்பாக குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பை நல்கி ஆண்டவர் வழிநடத்தி அருள வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தினால் நிறைத்தருளும், உம்முடைய கிருபையினால் இடை கட்டியருளும். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் இடை கட்டும். பெற்றோர்களையும் சகோதர சகோதரிகளையும் காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். எங்கள் குருசேகரத்தின் அனைத்து அங்கத்தினர்களையும் உம்முடைய அன்பின் சிறைக்குள்ளே வைத்து நீர் பாதுகாக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் மீண்டும் இருந்து ஆசீர்வாதம்